சிந்து வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தோன்னே செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. தாங்கிக்க முடியல ஸ்னேகாவால். இவ சாப்பாடு இருந்து நம்ம சாப்பிட வேண்டியது இருக்குது எல்லாம் தலையெழுத்தினோன்னே உடனே வந்து டாக்டர் என் சாப்பாடு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவே அங்கே வராங்க. சிந்துவை பார்த்து செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. ஸ்னேகா நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் டாக்டர் வந்து சாப்பிட்றாரு நான் பார்க்க வந்தேன், அதுக்காக ஏன் இப்படி திட்டுறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படி தாண்டி திட்டுவேன், இது என்னோட ஹாஸ்பிட்டல், நீ இங்கே வர்றதுக்கு எந்த தகுதியும் கிடையாது, நீ இங்கே வந்தது ரொம்ப பெரிய தப்பு, முதல்ல இங்கேருந்து போடி அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் மரியாதையோடு பேசுங்க, நான் உங்ககிட்ட மரியாதை தானே பேசுகிறேன், ஏன் என்கிட்ட இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்றாங்க. அப்படி தானே நடந்துப்பேன், உனக்கெல்லாம் வந்து மரியாதையா, ஏமாற்றி கல்யாணம் பண்ண உனக்கே அவ்வளோ திமிரு இருந்தா எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்றாங்க. ஸ்னேகா ப்ளீஸ் ஸ்னேகா கொஞ்சம் வந்து பார்த்து பேசு, எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னோடனே இங்கே பாரு சிவா, இவளுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, இவெல்லாம் ஒரு ஆள், நீ இவளுக்கு மரியாதை கொடுக்கணுமா, இது என்னோட ஹாஸ்பிட்டல், அதனால் நான் இவளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு சிவா. என்ன ஸ்னேகா இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு, முதல்ல இங்கேருந்து போக சொல்லுங்கள் இவளை, அப்படி போகல அப்புறம் நடக்கிறதே வேறு, அப்புறம் அவளை பிடிச்சி தள்ள வேண்டியது இருக்கும், அன்றைக்கி தள்ளினது ஞாபகம் இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாரு தேவையில்லாமலாம் பேசிகிட்டு இருக்கேன், நான் டாக்டரை பார்க்க தான் வந்தேன், நான் ஒன்றை பார்க்க வரல அப்படின்றாங்க. உடனே வந்து இங்கே பாரு ஸ்னேகா இரு நான் பேசிக்கிறேன், சிந்து எதுக்காக இப்போ நீ வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை டாக்டர் நீ சாப்பிட்டியோ என்னமோ தெரியல, பெரியம்மா உன்னை சாப்பிட வச்சுட்டு தான் வர சொன்னாங்க, அதனால தான் வந்தேன், சாப்பிட்டியா பாரு வாயெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, சரியா நீ துடைக்கலையா டாக்டர் அப்படி சொல்லிட்டு அவங்களே லைட்டாக வந்து துடைக்க வராங்க. உடனே பரவாயில்ல நானும் துடைச்சி, இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்னேகாவுக்கு வயிறு எழுது பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க, இங்கே பார் சிவா ஏன் ஆள், அவரை நான் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அதனால் தேவையில்லாமல் வந்து இங்கே உரிமை கொண்டாடுற வேலை வச்சுக்காத அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள் தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க, சிவா என் புருஷனை பார்க்கறதுக்கு நான் வரலாம், யாருக்கிட்டே பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது, உங்ககிட்ட அனுமதி நான் ஏன் வாங்கணும் அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து சிவா இவ ரொம்ப ஓவராக பேசுகிறா, அப்புறம் நான் பார்க்க மாட்டேன் சிவா அப்படின்னோடனே சரி நீ அமைதியாக இரு ஸ்னேகா அப்படின்னோடனே இங்கே பாரு சிந்து நீ கிளம்பு, நான் கண்டிப்பாக வரப்போகிறேன், நான் சாப்பிட்டேன் வேணா நீ பார்த்துக்கோ, சரி சரி டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க. சரி நீ கிளம்புறியா அப்படின்னோடனே கிளம்புறேன் டாக்டர் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே பாரு ஸ்னேகா நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை, இங்கே பாரு என்னை பெரியம்மா தான் அமிச்சாங்க, அதனால தான் நான் வந்தேன், அதுவும் தினமும் நான் இங்கே வந்து சாப்பாடு கொடுக்க வருவேன், நீங்கள் அவகிட்ட கொஞ்சம் சொல்லிவிடுங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இது கேட்டு செம்மையாக டென்ஷனாக இருக்காங்க ஸ்னேகா, செம்ம காண்டாவது ஸ்னேகாவுக்கு தாங்கிக்க முடியல, என்ன நடக்குது சிவா இங்கே, அவள் இவ்வளோ பேசிகிட்டு இருக்கா, அவள் ஒன்றும் நீ சாப்பாடு எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது, இங்கே வந்து ஏன்னா அவ்வளோதான் நீ சொல்ல மாட்டேங்கிற, நீ அமைதியாக இருக்க சிவா, நீ ரொம்ப மாறிட்டே சிவா, இதனால் என்னால் இதை டைஜஷன் பண்ணிக்க முடியல, நீ என்னால் தாங்கிக்க முடியல சிவா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. ஸ்னேகா சொன்னால் கேடு அப்படின்னோடனே அதெல்லாம் என்னால் முடியாது சிவா அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே வந்து வர வேலையை வந்து நம்ம சிந்து நிற்கிறாங்க. சிந்து பார்த்துட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன ஓவராக தான் போயிட்டுருக்க, என்ன நினச்சிட்ருக்க உன் மனசில், என்னை எவ்வளோ அவமானப்படுத்தணும் பண்ணுறியா, பார்த்தல என் புருஷன் எனக்காக கண்டிப்பாக இனிமேல் நிற்பார், கூடி சீக்கிரம் என் புருஷன் என்னை ஏற்றுப்பார், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, நீ பண்ண வேலை எல்லாமே எனக்கு தெரியும், நீ என் புருஷனை எவ்வளோ நெருங்கி வந்த, அதுக்கு அவர் எப்படி உன்னை தள்ளி விட்டார் நான் பார்த்து தான் அந்த அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு நீ கெட்ட எண்ணத்தோட என் புருஷன் நெருங்கினா அவர் சும்மா இருக்க மாட்டார், அவர் என் புருஷன் எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு நல்லா பாடம் சொல்லி கொடுத்து கூட நீ திருந்தவே மாட்டேங்கிற, இங்கே பார் இதுக்கப்புறம் தேவையில்லாமல் எங்கள் வாழ்க்கையில் தலையிடாது அப்படின்னு சொன்னோன்னே ஸ்னேகாவுக்கு செம்ம கோபமாக வருது. ஏய் சிந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொடக்கப்பட்டு கூப்பிட்றாங்க. சிந்து திரும்பி பார்க்குறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், கூடி சீக்கிரம் சிவா உன்னை விட்டு பிரிய போகிறாரு, அதுக்கு ஏற்பாடு எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன், நீயும் சிவாவும் சட்டப்படி வந்து பிரிய போகிறது உறுதி அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்போ என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து அடுத்து வந்து சிந்து சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிற அப்படின்னோடனே எல்லாம் கூடி சீக்கிரம் உனக்கு தெரிய வரும், இப்போ கிளம்பு அப்படின்னு அதிர்ச்சியாக